வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியா கொஷின். ஸோ ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி கொஷின். ஸோ என்னன்னா நம்மளோட யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ் எடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பர்டிகுலராக ஏன்ஷியன்ட் இந்தியா கொஷின்ஸ், மெடிவல் இந்தியா கொஷின்ஸ் எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. நான் சொல்கிறேன் கொஷின்ஸ் மட்டும் தான் சேலஞ்சிங்காக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டஃப், பேசிக் நாலேஜை வச்சு நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், இந்தியன் philosophy and tradition played a significant role in conceiving and shaping the monuments and their art India discussed. ஸோ ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல இருந்த ஃபிலாசபிஸ், ட்ரெடிஷன்ஸ், அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அந்த பீரியட்ல இருந்த அதாவது ட்ரெடிஷன்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இது ஜெனரலாவே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அந்த பீரியட், அதாவது மெடிவல் இந்தியன் பீரியட்ல, ஏன்ஷியன்ட் இந்தியன் பீரியட்ல அப்போ வாழ்ந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அவங்களோட வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்கல்ப்சர்ஸை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதன் தாண்டி எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் பற்றி சொல்லுது. அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் எல்லாம் அந்த அந்த பீரியட்ல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிக்டோரியலா நமக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பெயிண்டிங் அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்கல்ப்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த பீரியடோட மக்கள் வாழ்வியலை பற்றி தான் நமக்கு வந்து லைவ்லிஹுட்டை பற்றி தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்? ஸோ ரொம்பவுமே ஒரு 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 அதாவது கொஷின்ல இருந்தே நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, பிலாசபி அண்ட் ட்ரெடிஷன். ஸோ இந்தியன் பிலாசபி அண்ட் ட்ரெடிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில பிலாசபிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் மீன்ஸ் இந்தியன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியில என்னெல்லாம் பிலாசபிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ எப்படி இன்ட்ரோடக்ஷன் மேக் பண்றாங்க அது பாருங்க. இந்தியன் பிலாசபி அண்ட் ட்ரெடிஷன் ஆர் டீப்லி இன்டர்வுவன் வித் பிசிக்கல் டீச்சிங் ஷேப்பிங் த வேல்யூஸ் அண்ட் பிராக்டிசிங் அப்சர்வ் இன் டெய்லி லைஃப். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீச்சிங் அண்ட் நம்மளோட டெய்லி லைஃப்ஸ், ஸோ இது ரெண்டுமே மெரிஜாக தான் இருக்குது. ஸோ பிசிக்கல் டீச்சிங் ஷேப்பிங் த வேல்யூஸ், நம்மளோட பிசிக்கல் டீச்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்குது. அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டீச்சிங், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ ட்ரெடிஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் அண்ட் பர்பச்சுவேட்ஸ் தீஸ் ப்ரொஃபவுண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல் இன்சைட்ஸ். ஸோ அந்த பீரியட்ல இருந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா, அந்த பீரியட்ல இருந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ், ஸோ எத்திக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப பக்திமயமாகவும் இருந்தாங்க, அதே பீரியட்ல வந்து எத்திக்கலாகவும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ டுகெதர் they create a cohesive culture framework that influence various facets of life including the monuments and architecture. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதை நம்மளுக்கு எப்படி தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட், இதை ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இதை தெரியப்படுத்துறாங்க. ஓகேங்களா? So next, so role of Indian philosophy and tradition in conceiving and shaping the monuments. So நம்ம வழக்கம் போல கொஷின்ல இருந்து டாபிக், சப் டாபிக் வந்து எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மா. ஸோ தர்மா அப்படிங்கிறது எப்பயுமே இது பேசிக் குவாலிட்டி. நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தர்மா அப்படிங்கிறது என்ன சொல்லுது, நம்மளோட டியூட்டியை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ரைட்டியஸ்னஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும், அவேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ தர்மா, ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரிலீஃப். ஸோ பேசிக் பேஸ் ரிலீஃப். ஓகேங்களா? ஸோ இந்த தர்மாவை பற்றி பேசக்கூடிய, இந்த தர்மாவை பற்றி பர்டிகுலராக பேசக்கூடிய லிட்ரேச்சர் என்ன, மகாபாரதா, ராமாயணம். ஸோ இது ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து மோக்ஷா. ஸோ மோக்ஷா அப்படிங்கிறதுல இருந்து லிபரேஷன். ஸோ லிபரேஷன் என்ன சொல்லுவோம், அதாவது நம்ம இந்த உலகத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மீன்ஸ் அல்டிமேட் நாலேஜ் கெயின் ஆகிட்ட அப்புறம் நம்ம என்ன ஆகும், லிபரேட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் லிபரேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஹிந்துயிசம் மூணு விஷயத்துக்கும் காமனான ஒரு டேர்ம் தான் வந்து மோக்ஷா. மோக்ஷம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி அந்த மோக்ஷா அடைஞ்சிருந்ததுக்கு உண்டான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரின்சிகேட் கார்விங், அதாவது நம்ம கோயிலுக்குள்ளேயே ஹொய்சாலா டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மோக்ஷாவை பத்தி பேசுது. ரீபர்த், ஸோ ரீபர்த்தை பத்தி பேசுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனை பத்தி பேசுது. ஸோ ஏன் இந்த ரீபர்த், மோக்ஷா இது ரெண்டுமே கனெக்டட் தான்.
நம்மளோட ரீபர்த் சைக்கிள் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ அதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹொய்சலா டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ஆக்சுவலா நம்மளோட பேசிக் ஹிஸ்டரியே வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரியே வந்து செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதிக் ஏஜ் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்கும், புத்திசம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ்ல புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர் ஸ்டூபாஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா சைத்ரி. ஸோ சைத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஜுவல்ஸ் புத்தா, தம்மா, சங்கா. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டூபாவோட ஹெட்ல இருக்கும். ஸோ 3 பிளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து புத்தா, இது வந்து தம்மா, ஸோ இது வந்து சங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஸ்டூபா இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ். அதுக்கடுத்து கான்செப்ட் ஆஃப் தம்மா. ஸோ இது வந்து தர்மா, இது வந்து தம்மா. ஸோ தம்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் பிலாசபிஸ். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்மா பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து ஃபேமஸ் மீன்ஸ் ப்ரொபகண்டா பண்ணது, புத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் புத்தாக்கு அப்புறம் வந்த அசோகா தான் என்ன பண்றாருன்னா அந்த தம்மா பாலிசியை காமன் மேனுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. எப்படி? பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா கொண்டு போய் சேர்த்துறாரு. ஸோ அசோகன் பில்லர்ஸ், ஸோ புத்தாவோட லைஃப்பை பத்தி அசோகா பில்லர்ல வந்து எழுதுறது, புத்தாவோட பிரின்சிபல்ஸை பத்தி எழுதுறது, இந்த மாதிரி தம்மா பாலிசிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோகா வந்து என்ன பண்ணாரு, பப்ளிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் மூலமா கொண்டு போனாரு, மீன்ஸ் பில்லர்ஸ் மூலமா கொண்டு போனாரு. நெக்ஸ்ட் மோட்டிவ்ஸ். ஸோ மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பியூரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். ஸோ ஆக்சுவலா மோட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பேசுதுன்னா, அதாவது எதை பத்தி பேசக்கூடிய மோட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா பியூரிட்டி அண்ட் என்லைட்டன்மெண்ட் பத்தி பேசக்கூடிய மோட்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ லோட்டஸ் மோட்டிவ்ஸ். ஸோ அதுல வந்து பியூரிட்டி அண்ட் லோட்டஸ் அப்படின்னாலே அதோட சிம்பிள் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், அது நமக்கு ஏதோ சொல்ல வரும், அவ்வளவுதான். ஸோ இப்போ லோட்டஸ் சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு என்ன சொல்ல வரும், என்லைட்மெண்ட் சொல்ல வரும். ஸோ அஷ்கர்தன் டெம்பிள் டெல்லியில இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம எழுதிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து அஹிம்சா. ஸோ அஹிம்சா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சரோட பேசிக் வேல்யூ. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அஹிம்சான்னு சொல்றோம், நான் வயலன்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே நான் வயலன்ஸ் அப்படின்னால நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது, ஜெயினிசம். ஸோ ஜெயின் டெம்பிள்ஸ்ல வந்து பலிதான். ஸோ பலிதான் குஜராத்ல இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், அந்த டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஹிம்சாவை வந்து சொல்லி கொடுக்குது. அதுக்கடுத்து ஜாதகா டேல்ஸ். ஸோ அது சொல்லவே தேவையில்லை. ஸோ எப்படி அஹிம்சா அப்படின்னாலே ஜெயினிசமோ, ஜாதகா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது வந்து புத்திசத்துக்கு சொந்தமான வார்த்தை. ஸோ புத்திஸ்ட் மாரல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஜாதகா அப்படிங்கிறது ஸ்டோரிஸ், அதாவது புத்திஸ்டோட மீன்ஸ் அதாவது ஸ்டூப்பாவோட காம்பவுண்ட், அதாவது வேதிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டோரிஸோ இல்ல பிக்சர்ஸோ சொல்லியிருப்பாங்களோ, அதே மாதிரி புத்திஸ்ட் ஸ்டூப்பா இருக்கக்கூடிய பார்டர், அதாவது வேதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகா ஸ்டோரிஸை வந்து என்ட்ரேவ் பண்ணியிருப்பாங்க. ஜாதகா ஸ்டோரிஸ்ங்கிறது ப்ரீ பர்த், அதாவது புத்தாவோட முன்ஜென்ம கதைகளை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகா டேல்ஸ், அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ கல்ச்சர் பார்த்துட்டோம், மோட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஸோ மண்டலா. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டலா அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்மிக் டயக்ராம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ஃபார்ம்லயே இருக்கும். ஸோ ஆக்சுவலா அந்த மண்டலா அப்படின்னு சொல்லி பேசும்போது அது வந்து மெட்டாபிசிக்ஸை பத்தி பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஃபர் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ராஜாராணி டெம்பிள் அட் ஒடிசா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராஜாராணி டெம்பிள் அட் ஒடிசா. அதுக்கடுத்து கோபுரம். ஸோ கோபுரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்குள்ள அந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம நார்மலா டெம்பிள்ல பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மித்தாலஜிக்கல் ஃபிகர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோயில்ல கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து மீன்ஸ் அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளைஸ் ஹெவன். ஸோ அதாவது அது வந்து அவுட்டர் வேர்ல்டு, அதாவது இந்துயிசம் அப்படின்னாலே நம்ம எதை பத்தி சொல்லுவோம், அவுட்டர் வேர்ல்டு அப்படின்னா சொர்க்கம், அதை பத்தி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மீனாட்சி டெம்பிள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து நகரா. ஸோ ஆக்சுவலா நகரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம நகரா அப்படிங்கிறது நார்த் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் நம்ம நகரான்னு சொல்லுவோம். ஸோ பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மவுண்டைன் ரேஞ்சஸ்குள்ள இருக்கக்கூடிய டெம்பிள்.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நகரா டெம்பிள் எல்லாமே வந்து இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ஆர்கிடெக்சர்ல சேர்த்திருக்கோம். இது என்ன நமக்கு சொல்ல வருது? செக்யூலைசேஷன் ஆஃப் சிம்பலைசிங். ஸோ செக்யூலைசேஷன் ஆஃப் சிம்பலைசிங் பத்தி சொல்லி வருது. நெக்ஸ்ட் ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ எல்லா டெம்பிளும் மேக்ஸிமம் எல்லா டெம்பிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் இருக்கும். ஏன் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கும்? ஸோ அந்த ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கும்போது நமக்கு வந்து சன்லைட் வந்து டைரக்டா படும். அதனால தான் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பிரதட்சிணா பாத். ஸோ ஆக்சுவலா பிரதட்சிணா பாத்துங்கிறது அதாவது அந்த கோயில நம்ம சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோம், அதை சுத்தி வருவோம் இல்லைங்களா? ஸோ அது ஏன் சுத்தி வரும் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த கோயில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்படி சுத்தி வரும் பொழுது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே நம்மளோட அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய லைஃபை எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சொல்லுது. எலிமெண்ட்ஸ். ஸோ கர்மா. ஸோ கர்மா அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் என்ன? ஸோ நம்மளோட லைஃபோட சைக்கிள். ஸோ அதெல்லாம் வந்து கர்மான்னு சொல்லி சொல்லுவோம். வீல் ஆஃப் லைஃப். ஸோ பர்த், லைஃப், டெத். இந்த சைக்கிளை பத்தி பேசுறது தான் கர்மா. ஸோ அதுதான் வந்து பர்த், லைஃப், டெத், ரீபர்த். இதை பத்தி பேசுறது தான் பாத்தீங்கன்னா கர்மா. ஸோ அதுக்கு அடுத்து பாவச்சர்கா. ஸோ டிபெட்ல வந்து புத்திஸ்ட் தாங்கியஸ் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுல வந்து இந்த கர்மாவை பத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவிடன்சஸ் இருக்கு. யோகா, மெடிடேஷன். ஸோ யோகா நரசிம்ம டெம்பிள்ல யோகாவை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள இன்சைட்ஸ் வந்து இருக்கு. யோக நரசிம்ம டெம்பிள் கர்நாடகா. அதுக்கடுத்து யாத்ரா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் டிசைன். ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜியாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்ரா டெம்பிள்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ், மோட்டிவ்ஸ், ஆர்கிடெக்சர், எலிமெண்ட்ஸ். இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஸோ அந்த பீரியட்ல இருந்த மக்கள் எப்படி வந்து அந்த ஆர்ட்டை கன்சீவ் பண்ணி நமக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குது. ஸோ ஃபைனலா இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கலாம்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னோம், இந்தியன் பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா டீப்லி நம்மளோட வே ஆஃப் லிவிங்லே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம அது வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, நம்மளோட அதாவது நம்மளோட பிசிக்கல் டீச்சிங்கும் இருக்குது, அதே மாதிரி வேல்யூஸும் இருக்குது. ஸோ நம்மளோட டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட மான்யூமெண்ட்ஸ் ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நம்ம ஒரு தடவையும் அந்த கோயிலுக்கு போகும்போதும் சரி, அந்த கோயிலை பத்தி படிக்கும் போதும் சரி, அதை பாஸ்டோட லிங்க் பண்றோம். அப்ப பிரசன்ட் டே லைஃபை வந்து பாஸ்டோட லிங்க் பண்றதுக்கு இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கனெக்டிங் டூலா இருக்கு. நம்மளோட ட்ரெடிஷனை மறக்காம, நம்மளோட வே ஆஃப் லிவிங் மறந்து போகாம ஒரு கனெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கனெக்டிங் டூலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் கனெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ, ஸோ அப்போ அந்த பீரியட்ல இருக்க வே ஆஃப் லிவிங் இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆர்கிடெக்சரை கனெக்ட் பண்ணலாம், ஸ்கல்ப்சர்ஸை கனெக்ட் பண்ணலாம், மோட்டிவ்ஸை கனெக்ட் பண்ணலாம். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிறது தான். பட் நார்மலா இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது அப்படின்னா இது வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ், மோட்டிவ்ஸ், ஆர்கிடெக்சர், எலிமெண்ட்ஸ். ஆக்சுவலா ஸ்கல்ப்சர்ஸ், மோட்டிவ்ஸ், ஆர்கிடெக்சர் இது மூணுமே நமக்கு ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துடும். பிகாஸ் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட கனெக்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பாஸ்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஓகே, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பாஸ்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவை பத்தி சொல்லுங்கன்னா நம்ம எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிப்போம், வேதிக் ஏஜ்ல இருந்து ஆரம்பிப்போம். வேதிக் ஏஜுக்கு என்ன எவிடன்ஸ்? வேதாஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாஜனபதாஸ் என்ன எவிடன்ஸ்? புத்திஸ்ட் லிட்ரேச்சர். ஸோ அங்குத்தர் நிக்கையா, பகவதி சூத்ரா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்னது? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனாசிட்டிஸ், ஹரியங்கா. ஸோ ஹரியங்கா டைனாசிட்டி. ஸோ இந்த ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. ஸோ இந்த மாதிரி டைனாசிட்டிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து டிஸ்இன்டகிரேஷன், அதுக்கடுத்து ரீஇன்டகிரேஷன், குப்தாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்தந்த பீரியட்ல ஒரு 2 ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோல்சமா பர்டிகுலரா போகாம ஒரு ரேண்டமைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த நமக்கு பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டமைஸ்டா பிக் பண்ணி நாம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு டஃப்பான கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்சரை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.